ஒரு வழியாக ஆடி களைத்து முடிந்ததும் தள்ளாடி தள்ளாடி நடக்க ஆரம்பித்தனர். போதை கண்களை மறைக்க நடந்து கொண்டிருந்தவர்களின் கண்களில் ஒரு மரத்தின் அடியில் ஒரு லிங்கம் கண்ணில் பட எல்லோரும் அதன் அருகில் சென்றனர். லிங்கம் அப்பொழுதுதான் பூஜை நடந்தது போல தீபம் ஏற்றப்பட்டு மாலையுடன் இருந்தது. சுற்றுப்புறம் எங்கும் சந்தனத்தின் வாசம். மச்சி, இங்கே பாடுறா லிங்கம். அதன் அருகில் சென்று சுற்றி சுற்றி பார்த்தனர். பின் ஓரிடத்தில் அமர்ந்து மீதமிருந்த மது வகைகளை அருந்த துவங்கினர். ஒருவன் சூட்டோடு சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்க தீப்பெட்டியை தேடினான். மாப்பிள்ள, லைட்டர் கொண்டா. மாப்பிள்ள, கொண்டு வரலடா. ஏண்டா, சிகரெட்டு வாங்கி ஒரு தீப்பெட்டி கூடவாட வாங்காமல் வருவீங்க என்று அழுத்து கொண்டவன் கண்ணில் சிவலிங்கம் அருகே எரிந்து கொண்டிருந்த தீபம் கண்ணில் பட தள்ளாடி எழுந்து அதன் அருகில் சென்று தீபத்தை எடுத்து பற்ற வைக்க முயன்றான். திடும் என யாரோ ஊதி அணைத்தது போல தீபம் அணைந்தது. என்ன மச்சி, பற்ற வச்சிட்டியா? சி, இல்லடா, அடைஞ்சிருச்சு. சரி வாடா, பார்த்துக்கலாம். வந்து அமர்ந்து மது அருந்த துவங்கினான். எதிர்பாராமல் சிவலிங்கம் பக்கம் திரும்ப அங்கே தீபம் மீண்டும் திரும்ப எரிந்து கொண்டிருந்தது. மாப்பிள்ள, மாப்பிள்ள, விளக்கு எரியுதுடா. திரும்பி பார்த்து, டேய், சரியா பார்த்தியா இல்லை போதையில் உளர்றியா? மாப்பிள்ள, நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? பற்ற வைக்கும்போது அணைஞ்சு போய் இப்போ மறுபடியும் எரியுதுடா என அதிர்ச்சியுடன் சொல்ல, அதே சமயம் அருகில் பாறையில் புலி வந்து நின்று அவர்களை பார்த்து உரும துவங்கியது. உருமல் சத்தம் கேட்டு ஒருவன் திரும்பி பார்த்து, மாப்பிள்ள, புலிடா. டேய், சும்மா இருறா, இவன் வேற. டேய், நிஜமா தாண்டா, அங்கே பாரு என்று அவன் தலையை திருப்பி காட்ட புலியை பார்த்த அவனுக்கு மொத்த போதையும் இறங்கி போனது. புலி திடீரென அவர்களை நோக்கி பாய்ந்தது. மூவரும் திசைக்கு ஒருவராக சிதறி ஓட ஆரம்பித்தனர். அசுவினியர் என்ற சித்தர் மூலிகையில் மற்றும் அவற்றின் நுட்பங்கள், கோவில்கள், அதன் சூட்சமங்கள், தனது வாழ்நாள் அனுபவங்கள் பலவற்றை தொகுத்து ஒரு நூலாக எழுதினார். அந்த நூலின் பெயர் கர்மகாண்டம். 12,000 பாடல்கள் கொண்ட அந்த நூல் அவரது மாணவர்களை கருத்தில் கொண்டு எழுதப்பட்டது. அசுவினியார் எழுதிய இந்த நீல சதுரகிரியில் எங்கே எவ்வாறு மறைக்கப்பட்டுள்ளது என்பதை அகத்தியர் தனது யம தத்துவம் என்ற நூலில் பின்வருமாறு சொல்லியிருக்கிறார். சதுரகிரியில் மேற்கு பகுதியில் திட்டென இடத்தில் மறைவாக ஒரு சுரங்கம் உள்ளதாம். அந்த சுரங்க வாசலில் ஆஞ்சநேயர் காவலுக்கு இருக்கிறார். அவரை தாண்டி உள்ளே செல்ல சித்தர் காவல் இருக்கிறாராம். அவரை வணங்கி அருள் கிடைக்க வேண்டியும் என் சந்தேகங்களை போக்கிக் கொள்ளும் பொருட்டு சிறப்பான கர்மகாண்டம் எனும் பெரும் நூலை காண்பதற்காக இங்கு வந்தேன் என்று அவர் தான் பணிந்து வணங்க அவரும் படிக்க தந்தருளுவார் என்று அகத்தியர் சொல்லுகிறார். சதுரகிரி மலையடிவாரம் தானிப்பாறையில் காரில் இருந்து இறங்கினர் சாமிநாதனும் அவர் மனைவியும் குமாரும். ஐயோ, எவ்வளோ பெரிய மலை! எப்பா, வாங்கப்பா, மலைக்கு போகலாம். இனிதான் குமார். போலாம்டா ராஜா, இருப்பா என்று விட்டு சற்று முற்றும் பார்த்தார். சற்று தூரத்தில் பிள்ளையார் கோவில் ஒன்று இருந்தது. சென்று வணங்கிவிட்டு மலைக்கு போகும் பாதையில் ஏற எத்தனித்தனர். ஐயா, கொஞ்சம் நில்லுங்க. அந்த பெரியவர் அவர்களை அழைத்தார். யார் நீங்கள்? மலைக்கு எதுக்கு போகிறீங்க? சாமிநாதன் விஷயத்தை சொன்னதும், அப்படியா? அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி மலைக்கு வந்ததில்லைன்னு சொல்லுங்க என்று விட்டு குமாரையும் ஒரு பார்வை பார்த்தார். சரி, செருப்பு கழட்டிட்டு வாங்க. நானே ஆகாசலிங்கம் கோவிலுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கேன். உங்களையும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். பக்தர்கள் கூட்டம் ஹர ஹர மகாதேவா என்ற கோஷத்துடன் மலையில் ஏறி கொண்டிருந்தது. அவர்களுடன் சேர்ந்து ஏற எத்தனித்தனர். பெரியவர் தடுத்தார். அந்த பக்கம் வேணாம், நாம் இந்த பக்கமாக போகலாம் என்று இன்னொரு வழியை காண்பித்தார். சாமி, எல்லோரும் இந்த பக்கம் தானே போயிட்டு இருக்காங்க. இதுதானே மலைக்கு போகும் பாதை. மலைக்கு அந்த பக்கம் போலாந்தான். இது குறுக்கு வழி. சீக்கிரமாக போயிடலாம், வாங்க என்றபடி அவர் அந்த பாதையில் நடக்க வேறு வழியின்றி அவர்களும் துவங்கினர். 1 மணி நேரத்துக்கும் மேலாக நடை செல்லும் வழியெங்கும் மனதுக்கு ரம்யமான காட்சிகள். ஆங்காங்கே அருவிகள், நீரூற்றுகள், வானலாவ மரங்கள், இதுவரை பார்த்திராத பூக்கள், வித்தியாசமான விலங்குகள். போகும் வழியில் ஒரு மரம், அதன் அடியில் 100 ஆடுகளை ஒரே சமயத்தில் வெட்டினால் தேங்கும் ரத்தம் போல மரத்தை சுற்றி இருந்தது. பார்க்கும்பொழுதே திக்கென்றிருந்தது. அதை கவனித்த பெரியவர், என்ன பார்க்குறீங்க? அது இரத்தக்காட்டேரி மரம். அந்த மரத்தில் இருந்து எப்பவும் அதனோட பால் வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது சிகப்பாக இருக்கிறதால அப்படி இருக்குது. நீங்கள் பயப்படாமல் வாங்க என்றபடி அவர் நடக்க துவங்கினார். சாமிநாதனின் சட்டையை பிடித்து அவர் மனைவி இழுத்தார். ஏங்க, நாம் எவ்வளவு தூரம்